அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த மாபெரும் கிருபை, அவனால கடமையாக்கப்பட்ட முக்கியமான இஷா தொழுகையை தொழுதுவிட்டு சுன்னத்தான தராவி தொழுகையை தொழுதுவிட்டு அவனை பற்றி எனக்கு பேசக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுக்கிறான். இதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துறேன். ஏன்னா முக்கியமான மாதம் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய மாதம், சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய மாதம், நரகத்துடைய கதவுகளை அல்லாஹ் மூடி வைக்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மழை மாறி கொண்டக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய மஃபிரத் பாவ மன்னிப்பு, அல்லாஹ் எண்ணில் அடங்காத பேர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதத்தில் மேலாளர்கள் 20 நோன்புகளை துடித்துவிட்டு கடைசி 10 நாங்கள் நீங்கள் விட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆக முக்கியமான தருணம் கடைசி. உலகத்துல எவ்வளவு சிறப்பா வாழ்ந்துட்டு கடைசி கட்ட மோசமா போத்தாயிட்டா அவர்களை எல்லாமே முடிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல அதிகமாக கேட்டது என்ன? அல்லாஹ் மஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், எல்லா விஷயத்திலையும் கடைசிய சிறப்பாக. ஏன்னா கடைசி யாருடைய சிறப்பாக அமைந்தோ எல்லாமே சிறப்பு. முதல்ல சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு 24 மணித்தியாலமும் சொர்க்கத்துடைய அமல் செஞ்சு பாரு, இவருக்கும் சொர்க்கத்துக்கு இந்த ஒரு இடத்தை எடுத்து வச்சா சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. கடைசி கட்டம் ஒரு பாவத்தை செய்வார், நரகத்துக்கு ஒரு வருஷம். இன்னொரு மனிதரை பாரு, பாவமே தான் செஞ்சு கொண்டிருப்பார், பாவமே தான் செஞ்சு கொண்டிருப்பார். அவருக்கு இன்னொரு இடத்தை வச்சு நரகத்துக்குள்ள வைத்துவார். ஆனா கடைசி கட்டம் அவர் ஏதோ நன்மையை செய்வாரு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ரொம்ப பேர் போட்டுருவாங்க. இந்த ஹதீஸை சொல்றாங்க சஹாபாக்கள் ஏகிட்டாங்க. ஞானவர்களே, என்னோட அப்பா பார்க்கும்போது அப்படின்ட்டாங்க, மாஷா அல்ஹம்துலில்லாஹ் கலிமாவோட முஸ்லீமாக போது ஏதோ ஒரு வகையில் அவங்க பாக்கியசாலி முஸ்லீமாக சரி போதாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு வாழ்க்கை பண்ணிக்கிறோம், 20 நோவை முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களோட உள்ளத்தை வச்சு பார்த்தா இந்த 20 நோவுடைய இந்த பிரயோசனம் என்ன, எங்களோட மாற்றம் என்ன? எங்களுக்கு வேண்டும் ரமதான் வாரத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், ரமதானை 20 நோவு முடிச்சதுக்கு பின்னால எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு மாற்றம் இதான் நான் வெற்றி உள்ள பார்க்குது. பிறந்த உடனே என்ன செய்வாங்க, பிறந்த உடனே டாக்டர்ஸ் பிசிமார் எல்லாம் வந்து உள்ளே தூக்கி அங்கே இங்கே எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, உள்ள எப்படி உண்மான கேள்வி, சில கேள்விகள் இருக்கும். உங்களோட உள்ள எப்படி பால் குடிக்கிறா, டைமுக்கு சரியா குடிக்கிறா, எல்லாம் செய்யுதா, எல்லாம் கேட்டுட்டு கடைசிக்கு கேட்பாங்க, அந்த யூரின் போகுது, டாய்லெட் போகுது, எப்படி போகுது? அந்த அம்மா சொன்னா எல்லாமே மாஷாரா டாக்டர், என்ன கூட எல்லாமே சரியா எல்லாமே செய்யுது, எல்லாம் மாஷாரா பால் குடிக்குது, டைமுக்கு தூங்குது, எழுப்புது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, பாலை குடிச்சா டாய்லெட் வந்து பாலாதான் வீட்டுக்கு வருது. பாலை குடிக்கிறா, குடிச்ச பால் எந்த வித்தியாசமும் இல்லாம டாய்லெட் வாழ நேரத்துல பாலா வருதுன்னா எந்த சரிமா சந்தோஷப்படுவாங்க. மாஷாஅல்லாஹ், அடையாள கலவரத்தை வந்த ஒன்று கலவரத்தை பால்தானே வருது, நாங்க யாராலும் சந்தோஷப்படுவோமா? டாக்டர் டாக்டர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு ஏதோ கோளாறு இருக்குது, குடிச்ச பால் பாலா வரக்கூடாது, குடிச்ச பால் பலமா வந்ததான் அந்த கூட ஆரோக்கியம் வைக்கலாம். ரமதான் வந்துச்சு, ரமதானுக்கு முன்னாலே ஒரு வட்டியோட தொடர்பு, ரமதானுக்கு முன்னாலே தொழுவது இல்லை, ரமதானுக்கு முன்னாலே குர்ஆன் ஓதுவது இல்லை,
ரமதானுக்கு முன்னாடி எல்லா பாவங்களும் போன இன்டெக்ஸ் மோசம் ஆகிடுது. ரமதானுக்கு முன்னாடி பாட்டு கேட்கிறாரு, ரமதானுக்கு முன்னாடி தேவையான படங்களை பார்க்கிறாரு. ரமதான் முடிஞ்சும் அதே பாட்டு, அதே படம், அதே வட்டி அப்படின்னா எப்படி அந்த புள்ள ஆரோக்கியம் இல்லையோ இவரும் ரமதானை கொண்டு ஆரோக்கியம். அதான் ரமதான் ஒரு மனுஷன் ஆயுள் காலத்துல ஆக பொக்கிஷமான ஒரு காலம் நீக்குதுன்னு சொன்ன ஆக பொக்கிஷம். ஒரு மனிதனுடைய 50 வருஷம் வாழ்ந்துகிறாரா, அதுல கிட்டத்தட்ட 15 வருஷம் சொல்லுகிறேன், 35 வருஷம் 35 ரமதான சந்திப்பார். இவங்க வாழ்நாளிலே சிறப்பாக காட்டப்படக்கூடிய காலங்கள் ரமதான். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தெய்வத்திலிருந்து சேர்ந்த 2 சஹாபாக்கள் ஒரே நடிகை செஞ்சுட்டு போனாங்க. ஒரே நடிகை செஞ்சுட்டு போனாங்க. 2 பேர் வெட்டிட்டா ஒரே மாதிரி அமல். இவர் 2 அக்கா சொல்லுதா, அவர் 2 அக்கா சொல்லுதா. இவர் ரொம்ப பிடிச்சா அவர் அவனே மீது வித்தியாசம். சஹாபாக்களை சொல்ல வேட்டை ஏற்று சொல்லுவாங்க. அப்படிதான் முத்துமாவி 2 பேர் ஒருத்தர் போதாவே மௌத்தா போனா எல்லாரோட ஷஹீது யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு அனுப்பினார். யுத்தத்துக்கு போனவர் யுத்தத்துல ஷஹீதாய். மற்றவர் இவர் மௌத்தாகி 1 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போனா 2 பேரையும் கடவுள காட்டப்படும். அபூ தல்ஹா சஹாபி கடவுள காட்டப்படும். 2 பேரும் சொர்க்கத்துல வாசல் வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன முதலாவது யார் சொர்க்கத்துக்கு அனுப்புறது? ஷஹீத் அனுப்பல. அல்லாஹ் யார் அனுப்பினது? அது 1 வருஷத்துக்கு பின்னால் மௌத்தா போனாங்க, அவர் தான் போனாங்க. இந்த சஹாபி ஆச்சரியம், ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்காங்க. எல்லாரும் தெரியும், வெட்டப்பட்டு கீழே விழுறதுக்கு முன்னால் கீழே விழுறதுக்கு முன்னால் எல்லா பார்த்து ஓடி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம் இன்னொரு கனவு காட்டியா சொல்லலாம். அந்த கனவுல ஷஹீதா தான் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பல, இவங்க தான். என்ன காரணம் வேற சொல்ல ஆச்சரியம் எனக்கு. மற்றவங்க ஆச்சரியம் வந்ததுக்கு என்ன சொன்னாங்க. என்ன தெரியுமா? அவர் மரணித்த பின்னால் 1 வருஷம் உலகத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த 1 வருஷத்துல ஒரு ரமதான சந்திக்கிறார். அதனுடைய கூலி, ஒரு ரமதானுடைய கூலி அவ்வளவு எத்தனையோ பேர் ஏற்பாடு கேட்டா உங்களுக்கு என்ன வேணும் மட்டுமே கேட்கலாம். இவன் சொன்னான் 1 மாசம் ரமதான் இல்லை, ரமதான் 1 நாள் தான். ரமதான்ல 1 நாள் நல்லா, ரமதான் 1 நாளை தாங்க. அந்த 1 நாள்ல நான் அமல் செஞ்சு நான் சொல்றது அறிஞ்சுக்கிறேன். 20 நோம்பு நான் அமலிச்சு சரியா உள்ளதாக 20 நோம்பு சும்மா அடிச்சுக்கணும். அநியாயமே. பாக்கி 20 நோம்பு என் லைஃப்ல வரவே வரல. முடிச்சு இப்போ கடைசி கண்டுக்கு கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல பொக்கிஷமா கழிக்கக்கூடிய ஒரு கட்டமே கடைசி கட்டம். இந்த கட்டம் தான் ஆக முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டம் என்ன உலமாக்கள் முன்னால பிரிச்சுக்கிறாங்க. சில உலமாக்கள் 3 நீக்கிட்டு சொல்றாங்க. எந்த விடுதலையுடைய அது மட்டும் இல்ல, இந்த கட்டத்துல இந்த கடைசி 10ல ஒரு இரவு இருக்குது. அந்த இரவுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சூறா இறக்கிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இரவு 2 கொடுக்கிற ஆகக்கூடிய நினைக்கிறேன். இவருடைய ஒரு வயசாகி ஒரு அம்மா வந்து அழுது கொண்டிருக்கிறான். ஏமா அழுவுறீங்க? கேட்டா சொன்னா என் மகன் மௌத்தா போயிட்டாங்க. எத்தனை வயசோட மகன்? சின்ன வயசு மௌத்தா போயிட்டாங்க. சரி, எத்தனை வயசு? 450 வயசு தான். எத்தனை வயசு? 450 வயசுல என் மகன் மௌத்தா போயிட்டாரு. சின்ன வயசே அழுகுறாமா. அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, பின்னால ஒரு உம்மத்து வரும். இந்த உம்மத்துக்கு ஆயுட்கால வேலை கொடுக்கப்படும்.
60 70 தான். அந்த மூடாட்டி சொன்னாவா எனக்கு மட்டும் அந்த வாயக்காரங்க ஒரு 60 வருஷம் நான் சுஜூதிலே கழிச்சிருக்கேன். இந்த 450 வருஷம் 950 வருஷம் வாழ்ந்த மக்களுடைய நன்மையை தரக்கூடிய ஒரு இரவு தான் இந்த 10 நாள் ஆச்சு. தேவான ஹதீஸர் ஒரே மாதிரி 21 23 25 27 29 இதுல நீங்க தெரிவிக்கோங்க. அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் அல்லாஹ் என்ன இறக்கினான்? குர்ஆன் இறக்கினான். எனவே இந்த இரவுக்கு ஏதாவது நீங்க நினைச்சீங்க குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்ற காரணத்தினால ஏன் இந்த எங்களுக்கு இவ்வளவு கண்ணியம்? நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால வேற இந்த உம்மத்து சொர்க்கம் போயிடலாம். குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டுச்சு. வேதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு கண்ணியம்? அவ்வளவு குர்ஆன் வேதமா கொடுக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு கண்ணியம்? குர்ஆன் வஹியா கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு அவ்வளவு கண்ணியம். எல்லா வகையிலையும் கண்ணியம் கிடைக்கப்பட்டதுக்கு முக்கிய மூல காரணம் என்ன? குர்ஆன். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாள்ல நாம் நினைக்கிறோம் 21 அல்லாஹ்வுக்கு மேல தராயிரும். அதனால இந்த நாளை நான் நீங்கள் பொக்கிஷமாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் வந்தா படி நீக்கி காமிடுவாங்க. சாரத்து இறுக்கி கட்ட ஹதீஸ்ல வருது. சாரத்து கட்டின சாரத்து இறுக்கி கட்டணும். நான் இறுக்கி காட்டுறேன். என்ன சார லூசா கட்டினா கலவு உலகம் நிறைய வளர்ந்து ஒன்று தான். சாரம் கட்டுறதுக்கு டைம் கொண்டு போக முடியாது. சாரம் கட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைமை கூட வீணாக, அந்த செகண்டை கூட வீணாக விரும்பல. அந்த டைமையும் அமல் செய்யணும், அந்த டைமையும் இஸ்திக்பார் செய்யணும். அவ்வளவு பயங்கரமே. இன்னைக்கு நான் நரக விடுதலை நேசிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பனு நஜ்ஜார் ஒரு கூட்டத்தினுடைய தோட்டத்தார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவரோட போறான். கோவிலுக்கு கழுதை ஏறி கொண்டு போறான். போற நேரத்தில் நேரே அந்த கழுதை அந்த தோட்டத்தை தாண்டி உட்கார அந்த கழுதை தடமாறு குடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இடத்துல யாருடைய சரி கபரிஸ்தான் இல்லா? சொன்னாங்க அவர் சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு கபரிஸ்தான் இருக்குது. சொன்னாங்க அவன் எந்த நிலைமையில மரணிச்சா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவங்க நீங்க நபி உத்தவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைச்சது முதல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனை செஞ்ச விருதுக்கு இறங்கு தண்டமா. சொன்னாங்க நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த கபருடைய வேதனைய என் உம்மத்துக்கு நீ காட்டியாருன்னா அல்லாஹ் காட்டிடுவான். துஆ செஞ்சா அல்லாஹ் காட்டிடுவான். ஆனா நான் துஆ செய்ய மாட்டேன். என்ன தெரியுமா? அந்த வேதனையை பார்த்தா யாரும் கபிரிஸ்தான் வர மாட்டா அழகும். அதுக்கு வேதனையை அல்லாஹ் இன்னைக்கு நேரடியா காட்டிட்டாண்டா மையத்தை அழைக்கிறதுக்கு யாரும் கபிரிஸ்தான் வர மாட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க 4 விஷயத்தை தனித்தனி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டு ரமலான கட்டாயம் தெரியும். தஅவுது பில்லாஹி அனின்னா, அதாவது அல்லாஹ்விடத்துல நரகத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டு. சஹாபாக்கள் சொன்னே துஆ செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்கள் தஅவுது பில்லாஹி அனின்னா, யா அல்லாஹ் எல்லாரையும் நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு. ஏன் தெரியுமா கேட்டாங்க? நரகம் பயங்கரமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை வச்சு நரகத்தை பற்றி சொல்ல முடியும். பக்கத்தில் உறவியவர்கள் இருக்காங்க. சொல்லுங்க, நரகம் இதுதானே, இது 70,000 கடிவாளங்களை கொண்டு. இது எப்படி 70,000? ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் முடிச்சுப்பாங்க. அவ்வளவு பயங்கர ஸ்ட்ராங்கான, அவ்வளவு பெருமையோட தான் வரும். இந்த நரகம் வார நேரத்தில் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு 70 நபிமார்கள்ல பட்டோனை உங்கள கையில கொடுக்கப்பட்டார். எந்த பாவமும் செய்யாத 70 நபிமார்கள்ல பட்டோனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டார். இத சொல்லி கொடுக்கல. அது உங்களுக்கு நடிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் நபில வர ஒருவரே தான் சொர்க்கத்தை பத்தி நன்பாக கூறப்பட்டது. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல பேசிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு இப்படிதான் நீ கபிரிஸ்தான் போனா வருவாங்க, கேள்வி கேட்கறதுக்கு மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்க. இவங்க கேட்டாங்க மலக்குமார்கள் என்ன கேள்வி கேட்பாங்க மலக்குமாரன் யார் சொல்லலாம். சொன்ன மலக்குமார்கள் இந்த ஆசையும் இல்லை, கொண்டாட்டி இல்லை, துனியாவுடைய மோகம் இல்லை, ஹவா இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் படைச்சதே வளர்ந்ததுதான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு துனியாவோட ஆசை இருக்குது, இச்சை இருக்குது, மோகம் இருக்குது, ஹவா இருக்குது. நாங்க துனியாவுடைய மோகத்தோட படைச்சு கொண்டு நாங்க அவனத்தையும் கட்டுப்படுத்தி அரசுலாம் நாங்க அவள் செய்யற நேரத்துல மனக்குமா ஒன்றுமே இல்லை, அவங்க எந்த ஆசையும் இல்லை. அப்படிதான் நாங்க அவள் செய்வோம். அந்த மனக்குவாதி பண்ணு கேட்கிறான், என்னைட்ட மட்டும் கேள்வி மன்றன்னு கேட்டா நான் மனக்கு திரும்பி கேட்பேன், அரசுலதான் உங்களோட நம்பியாரு உங்களோட நம்பியாரு இப்படி பேசுறவங்க சொன்னா நிரந்தத்தை பத்தி எல்லாம் சொல்ல நேரத்துல நிரந்தத்தை இழுத்து கொண்டு வார நேரத்துல நிரந்தர போடல அந்த நிரகம் வருமா மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவாங்களா? பக்கத்துல யாரு இருந்தாலும் சரி 70 நபிமார்களுடைய பட்டம் எல்லா தமிழும் நிரந்தத்துடைய ஆழத்தை பத்தி சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவர்களே, சஹாபாக்கள் உட்கார்ந்து காட்சி முடிக்கிறார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கேட்காத ரசூலுல்லாஹ் என்ன சத்தம் சொன்னாங்க? நிலத்துக்கு ஒரு கல்லு மேலே போடப்பட்டுச்சு. அந்த கல்லு போட்டு கிட்டத்தட்ட 70,000 வருஷம் ஆகி இப்பதான் வந்து அந்த கல்லு இருந்துச்சு. ஹரித்தலத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். நிலத்துல எல்லா மக்களையும் நிலத்துல போட்டு நினைச்சோன்னு அல்லாஹ் கேட்பானா, போதுமா போதுமா யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ முஃமின்களே உங்களோட குடும்பத்தை வந்து நரகத்திலே இருந்து வாழ்வாக்குங்க. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்திலே எரிகொண்டு எதை பாய்க்கப்படும்? மனிதர்களும் கல்லுகளும் தான் பாய்க்கப்படும். இதிலிருந்து பாதுகாத்துவோங்க. சொன்னா நரகத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் போட்டு கேட்பானா, போதுமா அரித்தலத்தி போதுமா? அந்த நரகம் சொல்லுமா, ஹர்மின் மஸீத் யார் இன்னும் இல்லையா அப்படின்னு இந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கடைசி பக்தில நாங்க ஏற்பாடு செய்யப்பட்டு என்னது இந்த 10 இந்த இரவு நாங்க சிறப்பா அழைச்சிக்கணும். நாங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் மிஸ் பண்ணினோம்? எங்களுக்கு நஷ்டவாளியானே நோய் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 வருஷம் ஆயுள்காலம் அவளை ஒன்று கிடைச்சாலே பாக்கி ஒருத்தர் 10 கிடைச்சா கிட்ட பாருங்க 30 வருஷம் ஆச்சு. மூவாலிசான கூட்டம் வாழ்ந்த அந்த இது இவங்க வாழ்ந்துருவாங்க. அப்ப மேலாண்மை இந்த தந்திருக்கக்கூடிய இந்த கடைசி 10ல நாங்க அல்லாஹ்வுடைய பயந்து நாங்க விக்ர் செய்ய மேல வாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஐஷாதாங்க என்ன கேட்கணும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ் நீ மன்னிக்க விரும்பக்கூடியவன், நம்மிடத்துல பாவம் இருக்கிற பாவத்தை மன்னிச்சு யாரை அடிக்கடி ஸல்லல்லாஹு ரமலான் வந்து என்ன ஓதணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாய் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சு அஸ்அலுக்கல் ஜன்னah, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரே வ அஊது பிக அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து. ஏன்னா ஸல்லல்லாஹு ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 3 தடவை சொர்க்கத்தை கேட்கிறான்னு சொன்னா சொர்க்கமே அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ் இதை ஒரு 3 தடவை கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை சொர்க்கவாசி ஆக்கிறியா அல்லாஹ்னு அல்லாஹ்விடத்துல பேசுவான். நரகத்தை விட்டு 3 தடவை பாதுகாப்புனா நரகம் சொல்லுவான், யா அல்லாஹ் இவர் என்னை விட்டு பாதுகாப்பு கேட்கிறான், யா அல்லாஹ் இவர் என்னை விட்டு இவரை பாதுகாத்துறியா அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா ஆகவே முக்கியமான சந்தர்ப்பத்தில் நான் எங்களை ஆக முக்கியம் கடைசி கட்ட இந்த 10 நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. வீணாக்கிறவான இவ்வளவு நாள் நாம என்ன செஞ்சிட்டோம், கழிச்சிட்டோம். ஒவ்வொரு ரமதான் வார நேரத்துல எல்லாரும் நினைக்கிற மாஷா அல்லாஹ் மிஸ் 10 நினைச்சோம். இன்ஷா இந்த 10 அடுத்த 10 மஃபரத் என்ன செஞ்சோம், மஃபரத் முடிச்சு. இப்ப நினைச்சவான இந்த கடைசி இதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் ஆகணும்.
இதை மிஸ் பண்ணினா போன வருஷம் பாருங்க எத்தனையோ பேர் நீங்காம் நிறைய பேர் நீங்காம் இப்ப இந்த வருஷம் நோயாளிகள் வாலிபர்கள் நல்ல இடம் எத்தனையோ பேர் இந்த வருஷம் கபூரை அவன் நினைச்சு கூட பார்க்கல நினைச்சு அடுத்த வருஷம் ரமதான் எனக்கு கிடைச்ச அவன் என்ன நினைச்சாங்க அடுத்த வருஷம் ரமதான் வருது தானே இன்ஷா அல்லாஹ் நாம சிம்பிளா நினைச்சான் ஆனா அவன் அடுத்த வருஷம் நான் இப்ப நீ இப்ப அல்லாஹ் தரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை கொண்டாட முக்கியம் ரமதான்ல வந்து ஆக முக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்திருந்தான் அல்லாஹ்வும் எதிர்பார்க்கிறதா என்ற பாவத்தை நாம் விட்டுறோம் தௌபா யாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க பதுவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க யா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதான் வந்து பாவம் மன்னிப்பு கேடாக நாசமாகட்டும் யார் துஆ செஞ்சது மலக்குமார்களுடைய தலைவர் ஆமீன் சொல்றது நபிமார்களுடைய தலைவர் செஞ்சேனா 14 மிம்பர் மேல செஞ்சேனா வெள்ளிக்கிழமை வேற இப்படி இந்த துஆ கபூலாவுடைய என்ன கேட்டாங்க பாவம் மன்னிப்பு இந்த பாவத்தை நான் விடணும் பாவத்தை விட்டோம்னா பாவத்தை விடலையா எங்களை விட நஷ்ட வாழ்க்கை யார் எனவே அல்லாஹ் இந்த மாதத்துல மத்த நாட்கள்ல நாங்க பாவத்தை இந்த மாதத்துல பாவத்தை மன்னிக்கிறது எதிர்பார்க்க ஒரு கவிஞர் சொல்றார் இதா قال العبد يا ربي قد اذنبت قال الله يا عبدي وانا قد سترت واذا قال العبد يا ربي قد تبت قال الله يا عبدي وانا قد غفرت அடியான் பாவம் செஞ்சிட்டு பாவத்தை மன்னிய தௌபா செய்த ஐடியாவே இருக்கு என்றால் அல்லாஹ் சொல்றானா யா அபதி என்னுடைய அடியான் யார பாவம் செஞ்சவன பார்த்து சொல்றானா உன்ன பாவத்தை நான் மறைச்சு வச்சிக்கிறேன் யோசிக்கலாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம நீங்களாம் தனியாக என்ன கூத்து போடுவோம் எங்களுக்கு இன்னைக்கு படம் போட்டாலாம் காட்டிண்டா எங்களை பார்த்தா ராஜியாருவா பேச மாட்டான் எங்களோட விஷயம் எல்லாம் மறைச்சு வச்சதுனால நீங்க நான் நெஞ்ச தூக்கி பெரிய கண்ணியமானது வருவோம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மேலானவர்களே தசரா அல்லாஹ் எந்த அளவு இரக்கமுண்டா இந்த நேரத்துல அடியான் கையை தூக்கி அல்லாஹ் ஏத பாவத்தை மன்னிச்சிடு தௌபா செஞ்சால இந்த டிமாண்ட் காட்டல அல்லாஹ் சொல்றான் யாவுதி என்னுடைய அடியானே வஅன கது கஃபது லமா يعني அல்லாஹ் தௌபா பண்றான் அல்லாஹ் மாற்றம் செஞ்ச அடியான் கத அலி மஹபதி அன்ன லஹு ரப்பை யஃபிரு துனூப் ஒரு அடியான் பாவம் மன்னிப்பு பாவம் செஞ்சிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கிற நேரத்துல மலக்குமார்ட்ட பெருமைப்படாத என்னுடைய அடியான் இந்த பாவம் மன்னிப்பு கேட்கிறானப்பா என்ன பத்தி தெரிஞ்சிட்டா வஅன அஃபிரு துனூப ஜமீஆ அவன் என்ன பாவம் அதுக்கு தந்துட்டு வரக்கூடிய கடைசி பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் தனியே இருக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை நினைச்சு அல்லாஹ் எனக்கு அடிச்சுவானே எனக்கு கபர் இருக்குதே எனக்கு சிராத் இருக்குதே இதை நான் மாட்டிக்கொள்வேனே ஒரு அடியான் தனிமையில நினைச்சு அழுகுறான் எவ்வளவு கண்ணீர் மலை கண்ணீர் தேவை மலமா எவ்வளவு தேவை கொசுவுடைய ரக்சு துவா சொன்னாங்க கொசுவுடைய தலையுடைய அழுகு கொசுவுடைய தலையுடைய அளவு ஒரு மனிதன் கண்ணீர் அல்லாஹ்வை பயந்து வடிச்சா சொன்னாங்க எந்த இடத்துல அந்த கண்ணீர் படுவதோ அந்த இடமெல்லாம் நரகம் தீர்ந்தது அல்லாஹ் ஹராமாக்கிடுவான் கொஞ்சம் பயம் கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உலகத்தில் அழாத மக்கள் நாளை கியாமத்துடைய நாளில் அழுவாங்களாம் ஏங்கி எந்த அளவுக்கு அழுக வருமா வந்து கடல் கப்பல் கப்பல் அந்த கண்ணீர் ஒன்று பிரயோசனமே சொன்ன உலமாக்கள் துஆ செய்யற நேரத்துல கை தூக்கி அழுக வரலையா நீங்க என்ன செய்ய அழுகிற மாதிரி நடிங்க அல்லாஹ் காலப்போக்கில் அதை அழுகை சொல்லுவான் நீ எங்களுக்கு துஆ செய்ய மனசு வருது 20 ரக்காத் நீங்க தொழுகிறாமே இருக்குது தக்பீரை கட்டினா என்ன காரணம் நான் யோசிச்சோம் என்ன காரணம் இந்த கடைசி 10 நாள் நீங்கள் திருத்த வேண்டாம் வேற அல்லாஹ் பாதுகாக்க கடைசி ரமதான் என்ன பெரிய நஷ்டம் ஆனா இந்த 10 என்ன சொல்றேன் கடைசி கட்டம் இதுதானே நான் நீங்கள் மௌத்தா போற கட்டம் இந்த கட்டத்தில் அல்லாஹ் இனி சொர்க்கவாசியா நரகவாசியா அல்லாஹ் காட்டிதான்
ஏன்னா கடைசி கதைகள் பிக்சர் படம் போட்டு காட்டப்படும். நீங்க போற இடம் இதுதான் வாப்பா, நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா, கடைசி கட்டம் எல்லாத்தையும் காட்டி தான் வைக்கப்படும். சூரத்துல் வாக்கியா وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ. நல்ல மனிதருடைய மூத்து போற இடத்துல கிட்டத்தட்ட 500 மலக்குமார்கள் புது தட்டோட வரும். எல்லாரும் கூட்டத்தெல்லாம் சேர்ந்து மேலே வந்து எங்களை சுத்தி நிற்பாங்க. ரூகெடுக்க போல சுத்தி நின்று சொல்லுவாங்கன்னா ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். உங்களுக்கு சலாம் உண்டாது, சாதி உண்டாது. நீங்க பயப்பட வேண்டாம், லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு. பூத்தட்டு தந்துதான் இந்த ரூகெடுக்க போகணும். சக்கராத்துடைய வர்த்தம் இருக்குதானே நீ சொல்லுறாங்க. ஆள் எடுத்து 300 இடத்துல வெட்டின எவ்வளவு வருத்தம் வைக்கும். இதை விட வருத்தமா சக்கராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல வச்சு கேட்டாங்க, யாரு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, முன்பின் பாவம் எல்லாத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கிடக்குற அக்கீ பாவம் பண்ணி பண்றதுக்கு, பாவம் எழுதுறதுக்கு, தீப் நன்மை எழுதுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் எழுதுறதுக்கு ஐடியா இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல ரூஹ் எடுக்கிறாங்க. கத்தினா கேட்டாங்க, அதுல தான் சொன்னாங்க ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சொன்னா கேட்டாங்க மலக்குல் மௌத்தே சக்கராத் இவ்வளவு வருத்தமா? சக்கராத் யார் பேராங்க? ரஹ்மத் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி. இந்த நபி கேட்கிறாங்க, மலக்குல் மௌத்தே சக்கராத் இவ்வளவு வருத்தமா? சொன்னாங்க மலக்குல் மௌத்தே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஒன்றுனா உங்களோட உம்மத்துக்கு இது மாதிரி 70 மடங்கு வருத்தம் சொல்லுங்க. அவ்வளோ வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டத்தில் கேட்டாங்க மலக்குல் மௌத்தே, இன்னைக்கு கியாமத் வரைக்கும் யாரும் எங்க உம்மத்து வாழணும், இந்த உம்மத்துடைய சக்கராத்தை எனக்கு தந்து என் உம்மத்து தாங்க மாட்டாங்க, என் உம்மத்துடைய சக்கராத்தை லேசாக்கிறீங்க. இவ்வளவு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. சக்கராத்திலே கஷ்டப்பட்டதை விரும்பாத நபி ஏனாவர்களே, என் உம்மத்து ரமலான் வந்து பாவம் பண்ணி புத்திராடி நாசமா போட்டு துஆ செய்ய ஆரம்பிச்சோம். ஏன் ஆரம்பிச்சோம்? இந்த ரமலான் வந்து ஒருத்தர் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்ய அவர் ஒரு நாள் தௌபா செய்ய மாட்டாங்க, நாசமா தான் போயிடுவாங்க. சொல்லிடுறாங்க உலகம் சொல்றாங்க, இந்த சக்கராத்துடைய வருத்தத்தின் நேரத்துல அந்த மலக்குமார்கள் வந்து என்ன சொர்க்கத்துடைய மரத்துடைய ஒரு கம்பவுண்ட் எடுத்து வந்து மூக்கல தேய்ச்சுவாங்க. அது அப்படி வாசம், அந்த வாசத்தினால நல்ல மக்களுடைய சக்கராத்து நேசம் கடைசி ரூஹுக்கு போல அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த ஆயத்தை சொல்லித்தான் நல்ல மக்கள் வருகிறது. ஏ சீதேவியான ஆத்மாவே, ஏ சீதேவியே, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது, அல்லாஹ்வுடைய எல்லாம் இருக்குது, உங்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லிதான் நல்ல மக்கள் வருகிறது. நான் சில மக்கள் சொல்றாங்க, சில ஜனாசாக்கள் மௌத்தா போல கருப்பைகள் பார்த்து சிரிச்ச மாதிரி மௌத்தா வைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றாங்க, உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, ஹதீஸ்ல விளக்கம் சொல்றாங்க. என்ன காரணம்? கடைசிக்கு வந்து சொர்க்கம் காணப்பட்டு தூங்கின மாதிரி ஜனாசாக்களை பார்த்துக்கணும், தூங்கின மாதிரி பண்ணி சிரிச்ச மாதிரி மௌத்தா வைக்கிறீங்க. என்ன காரணம்? அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டி எல்லாரும் நல்லா தான் பாக்கியத்தை பார்த்தாங்க. சில ஜனாசாக்களை பார்த்தா வெள்ளையே கருத்து போய் பயந்த மாதிரி அல்லாஹ் உலமாக்கள் சொல்றாங்க, சில நேரம் அல்லாஹ் நிலவத்தை காட்டி கடைசிக்கு காட்டிடுவாங்க. கடைசி கட்டம்
அந்த கடைசி கட்டத்தை தயார் செய்யறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தந்த ஆக பெரிய சந்தர்ப்பம் ரமலான். அந்த ரமலான்லையும் கடைசி பத்தியிலே இதை நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. அதுலயும் லைலத்துல் கத்ர் இருக்குதே, இதை நாம மிஸ் பண்ணிடணும். இதை விட நஷ்டவா யாரும் இந்த 10 நாள் நாம ட்ரை பண்ணணும். பிஸி ஆகிக்கிறா குறைஞ்சது ஒற்றைப்படை நாள் சரி மஸ்ஜிதுக்கு வாங்க, இஜ்திகாபிங்க, துஆ செய்யுங்க, அழுங்க, அதுக்கு வருதிலே அழுது கேளுங்க சொன்னாங்க. சில ஹாதி நான் முடிக்கிறேன், கை போகுது. ஒரு என்ன சொன்னா, நரகவாசிகளுடைய சில அடையாளங்கள் சொன்னாங்க. நரகவாசிகளுடைய சில அடையாளங்கள் சொன்னாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது எவ்வளவு பயம் பண்ணினாலும் படாது. எங்க ஹஜ்ரத் வந்து எவ்வளவு உருக்கமா பேசுறாங்க. நடிகா எவ்வளவு உருக்கமா பேசினாலும் பயம் நிறைய சொல்றாங்க. சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நபி சில மக்களுக்கு நீங்க பயம் பண்ணலாம். செல்முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பயம் பண்ணினாலும் படாது. ஆனா பேச்சு பிடிக்கிறாங்க, உள்ளத்தால பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய வஹீய பேசுவாங்க. அது எல்லாருக்கும் படும். ஜவாபியால் அதாவது இரத்தின சுருக்கம், அதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை நிறைய வகுத்து தெரியும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம்னா யாரும் சொல்லலாம், சில மக்கள் இப்ப உலகத்துல அவங்களுக்கு நீங்க பயம் பண்ணினா யாரும் இறங்க வாசிக்க. ரெண்டாவது சொன்னாங்க எவ்வளவு உருக்கமாக வாழ்கிறார், கண்ணீர் வா இந்த ஊருக்கு எல்லாரும் பாதம். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ختمَல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. மேலானவர்களே, சில மக்கள் உள்ளத்துல அல்லாஹ் பூட்டு போடுவான். அல்லாஹ்வுடைய சீக்கிரம் டேஞ்சர். இந்த உலகத்துல இந்த கம்பெனியா வந்து இந்த கோகோகோலா, ஃபென்டா, ஸ்ப்ரைட் வருது இல்லையா, இது சீல் பண்ணி தான் வரும். அப்படிதானே? சீல் பண்ண கம்பெனி சீல் பண்ணி அனுப்புறான். அந்த சீல் பண்ண பொருளை வச்சு ஒன்றும் உடைக்கல, வெளியா ஒரு படம் தண்ணி ஊற்று பண்ணி ஒரு சொல்ல தண்ணி விட போகும் போகும் போவாது, கொஞ்சம் நேரம் போகும். இது யார் வச்ச சீல்? அடியா வச்ச சீல், மனுஷன் வச்ச சீல். மனுஷன் வச்ச சீல்ல ஒரு சொல் தண்ணி போகுதுடா, அல்லாஹ் உள்ளத்துக்கு சீல் வச்ச எப்படி? சொன்னாங்க சில மக்கள் பாவ சேவா முக்தத்துல் சௌதா, உள்ளத்துல கருப்பு கலர் டொட்டு ஜெபம் ஒரு பாவம் அவர் தௌபா செய்ய ஆச்சரியம். தௌபா செய்ய ரொட்டி உள்ளமும் கருப்பாயிடும். அதுக்கு ஒரு எண்ணத்தை சொன்னாலும் படாது. அவ்வளவுதான். அந்த தொட்டை அழிச்சதுக்குரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். அதில் இந்த கடைசி 10 ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேசணும், எவ்வளவு தௌபா செய்யணும், எவ்வளவு நன்மை செய்யணுமோ அந்த இடத்துல கேட்கணும். அதுக்கு முன்னாடி சஹாபி பேர் வந்துச்சு. சஹாபி முஆத் இப்னு ஜபல் நினைக்கிறேன். அந்த சஹாபி எந்த அளவுக்கு கேட்டா சொன்னாங்க, அவங்க எப்படி கேட்டா அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அஅலமுன் நாஸ் பில் ஹலால் வல் ஹராம். இவங்க ஹலால் ஹராம் தெளிவா தெரிஞ்சவங்க. சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் ஒரு துஆ கேட்கறது நீங்க மன்னிச்சிடும். அல்லாஹ் இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. எல்லாம் பாடு. ஆனா நம்ம ஓதுறது செய்தா ஓதுற மாட்டோம். ஏன் தெரியுமா? பொருள் தெரியுமா? அல்லாஹ் இன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்யற பாக்கியம், வ ஷுக்ரிக உன்னை நன்றி செலுத்துற பாக்கியம் எனக்கு தந்துச்சு, வ ஹுஸ்னி இபாதத்திக நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம். இந்த மூணு கிடைச்சா சொர்க்கவாசி. ஷைத்தான் நீங்க ஓட மாட்டேன். சாசனா நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால நீங்க ஓதுங்க. திக்ர் செஞ்சா ஒட்ட உள்ளத்திலே பாவத்தை விட்டு தூரமாக இருக்கும். அல்லாஹ் நன்றி செலுத்துற கூட்டத்தை அல்லாஹ் ஒரு நாள் சோதனை தரமாட்டாமே.
நல்ல இபாதத் செஞ்சா பாவம் இவர்கிட்ட வராது. நான் சொன்ன அந்த கேட்டகரிஸ் நான் தூரம் ஆயிடும். அது உள்ள கல் நெஞ்ச மாதிரி மிச்சம் பேசு மிச்சம் பேச ரமஸான் தரப்பட்டிருக்கிற நோக்கமே அந்த உள்ளத்துல இருந்து நாங்க தூரம் ஆகிடும். உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு எங்கட உள்ள வெளியில இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு? நாங்க அவள் செய்யறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்யறோம், உள்ள மோசம். இன்னைக்கு உதாரணமா நான் இவன் ஒருத்தரை பத்தி நல்லதை பேசுறேன்டா, நல்ல மனுஷனப்பா, ஆனா இவனுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காரு, ஆனா இவன் தான் சிரிக்காரு. அப்புறம் போட்டி செய்யும் கேட்ப என்ன செஞ்சாரு, அது நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒன்று அப்படி இப்படி ஒரு பிரச்சனை இது பேசின மக்களிடமே கெட்டெண்ணத்தை உருவாக்க காலத்தை ஒத்தரை பத்தி நல்லெண்ணத்தை நாங்க வச்சது உருவாக்காத காலமே நல்ல நல்லதான் என் உள்ளத்தில் நல்லது பண்ணுவதில்லை. என்ன காரணம்? இந்த உள்ளம் கல்விஞ்ச வாதத்துக்கு என்ன காரணம்? உலமாக்கள் சொன்னாங்க 5 காரணம் சொன்னாங்க. அதுதான் கேட்கும். ஒன்றாவது என்ன தெரியுமா? சில மக்கள் பாவம் செய்வாங்களாம். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். நிறைய பேர் பாவம் செய்வது வாலிபர் எல்லாம் மன்னிப்பானப்பா. அதற்காக சொன்னார் ரமதான்ல 99 நன்மை. அது உலகங்களா 99% விளக்க வீடு எல்லாம் மன்னிப்பா என்று உள்ள வேலையெல்லாம் செய்வது, எல்லா பாவத்தையும் செய்வது. அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான். யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்தீங்களோ, பாவம் செய்தீங்களோ அவன் உள்ளத்துல எல்லாம் தெளிவை கொடுக்கவே மாட்டான். தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன்? அல்லாஹ் மீறான வச்சு ஒரு பாவம் செய்யணும், நன்மை செஞ்சான் பாருங்க. ரெண்டாவது சொல்றாங்க, சில மக்களுக்கு அதிகமான அறிவு கொடுத்தீங்க. அறிவு கொடுத்தா பேசுவார். இவர் பேசினா முஃப்தி சாப் தோத்து, ஹசன்மார் தோத்து, துரையை பத்தி பேச எல்லா ஹதீஸும் தெரியும், வட்டியை பத்தி பேச எல்லா ஹதீஸும் தெரியும், அராதை பத்தி பேச எல்லா ஹதீஸும் இவ்வளோ பயங்கரமான டேலண்ட். அவனை பார்த்தா செய்யும் தொழுகிறது இல்லை, பேங்கு வீட்டில் வந்தா வட்டி எடுக்குது, இவ்வளவுதான் ஹராத்து எல்லாம் தெரியும். ஆனா அவன் அறிவு கூட அவன் இவன் பேச்சு விட்டு. மூணாவது சொல்றாங்க, அல்லாஹ் நிறைய ஞாபகத்துகளை முடிச்சிருக்கான். நிறைய ஞாபகம், அந்த ஞாபகத்தை கொண்டு நன்றி செலுத்தினாங்க. உதாரணமா எனக்கு அல்லாஹ் புஷ்பேசில தான் நதிய மசாலா அதிகார பிரிவிலா நாங்க ஒரு பைக்குள்ள ஒரு ஆட்டோல பார்த்து நாம யோசிக்கிறது, எனக்கு ஒன்றுமே தரலே, எனக்கு ஒன்றுமே தரலே. எனக்கு ஒரு மசாலா ஊழல் நதிగా ஒரு தட்டு ஓடு கொஞ்சம் ஒழுகுது வச்சுக்கேன், 2 மாடி விட்டு கட்டணமா போனேன், நான் ஒழுகுல விட்டே. அல்லாஹ் தந்த நியமத்தை முதலிமா வளர்க்கிறது எங்களுடைய மேலுள்ளவங்களை பார்ப்போம்தான் எனக்கு என்ன செய்யுது, எங்களுடைய ஞாபகம். எப்ப அடியான் அவனுக்கு மேல உள்ள ஞாபகத்தை பார்க்கறானோ அல்லாஹ் தந்த ஞாபகத்தை வருந்துவான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மாட்டான். அல்லாஹ் உள்ளதுதான் இதெல்லாம் எதனால இதெல்லாம் முஸ்லிம்கள் அதான் மற்றவன மாதிரி வளர்ப்பாங்க, மற்றவன் கல்யாணம் எடுத்த மாதிரி இவன் கல்யாணம் எடுக்கணும். ஏன் வெட்க கீழே ஆகுது. இப்படி வார பிடிதான் இன்னைக்கு பிரச்சனை. உள்ள காலேஜ் ஆறாம் கலக்கப்பட்டு இவன் வெறுக்கே தெரிவிக்கவில்லை. இவருக்கு 10 சாணம் செஞ்சு போயிட்டேதானே, 100 சாணம் செய்ய போயிட்டு கடனை வாங்கி இப்ப கடனோட வாழ்ந்து அறாத்தோட உதவி. காரணம் என்ன? அல்லாஹ் தந்த நியமத்தை இவர் அவருக்கு கொடுத்த நியமத்தை இவர் பார்க்கல. நான் சொன்னாங்க நிறைய அவசியம் மசா அல்லாஹ் பண்டிகையே தான் பண்டிப்புறான் முன்சப்பே தான் இருப்பார். ஆனால் இவரோட உள்ளத்தில் இஹ்லாஸ் இதுதான் நீச்சு நல்லா தருவார். ரமதான மாஷா அல்லாஹ் ஷைத்தான் குடிக்கிற இடமீங்கிறது நல்லா இடைக்கணும். இது பெண்கள்கிட்ட மிச்சம் நடக்கும், ஆண்கள்கிட்ட மீறி ஆக கூட நடக்கிறது பெண்கள். நிறைய அவசியம் மாஷா அல்லாஹ்
4 குர்ஆன் 3 குர்ஆன் 2 குர்ஆன் முடிச்சிப்பான். ரமதான் முடியிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு சபையில நீங்க 4 குர்ஆன் முடிச்சு பெருமையா பேசி முடிச்ச குர்ஆன் பேசிட்டாங்க. சீட்டா பேச வச்சுப்பாங்க. 30 நாள் ஒரு ரக்காத் உண்டாம நான் பெருமையா பேசுவாங்க. ஒரு ரக்காத் உண்டாம நான் தராவி சொல்லுவேன். செஞ்ச அமல சொல்லியா போயிடுவாங்க. வெறுப்படிச்சு இஹ்லாஸ் அங்கதான் முக்கியம். நாங்க யாருக்கும் சொல்றதுக்கு நாங்க அவசியம் இல்லை. நாங்க செய்யணும் அல்லாஹ்க்காக. இது டேஞ்சர். இஹ்லாஸ் ஆக முக்கியம். இஹ்லாஸ் இல்லையா எங்க அமல்ல எந்த பிரயோசனம் இல்லை. இஹ்லாஸ் அது எல்லாரும் வல்லாத விஷயம். மேலாளர்களே கடைசியா சொன்னாங்க நிறைய ஜனாசாக்களை கலந்து கொள்வாங்க. அந்த ஜனாசாக்களை போட்டு படிப்பிடணும். ஜனாசா மஸ்ஜிதுலாம் வருது. ஜனாசா வீட்டுக்கு போறாங்க. ஜனாசாவை பார்த்துட்டு நாங்கள் என்ன வச்சு ஜனாசாவை பார்த்து எங்களோட என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லா மனுஷன் மூத்தா போயிருக்காரு. 2வது என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு அன்னைக்கு மூத்தா போகணும். என்ன ஜனாசா உண்மையான முக்கியம் அதான் வரும். என்ன ஜனாசா இப்படி வச்சுக்குமே, என்னை வந்து இப்படி ஒரு முகம் பார்க்குமே. இதுதான் ஒரு ஈமான்தாருடைய அடையாளம். ஜனாசாவுடைய கதை பார்க்கிறோம். அப்படியே போறாங்க பார்க்கலாம். அப்படியே வந்து வெளியே வந்து என்ன ஆச்சு? ஜனாசா மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. ஜனாசா மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. ஜனாசா வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிறைய கூட்டம் கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் மனுஷனை பற்றி காய்ச்சா பரவாயில்ல. நல்லா மனுஷனாப்பா. இங்கே வந்து துணியா வந்து பெட்ரோல் எல்லாம் கூட போதாம் இல்லையா, கேஸ் எல்லாம் கூட போதாம் இல்லையா, அப்படிதான் நான் பேசு. மறுபடியும் வந்து ஜனாசா பற்றி பேசு. என்ன சொல்ல ஜனாசா மஸ்ஜிதோடுங்க கபிரிஸ்தான் அடக்க போனாச்சு. கபிரிஸ்தானுக்கு போனா ஒரு கூட்டம் என்ன செய்யும்? துவா செய்யும். மாஷா ஒரு கூட்டம் மாமி சொல்லு, ஒரு கூட்டம் கீழே இருந்து உண்மைதாய் என்ன அப்படி நாங்கள் வரப்போற என்ன பார்ப்போம்? கபிரிஸ்தான் இதான் அதை உஸ்மானுடைய எல்லாம் பெரிய தாடி சொன்ன மக்கள் அதுதான் வந்து தாடி ஃபுல்லாக நடந்துக்கணும். இந்த தாடி ஃபுல்லாக அணைய மாட்டேங்க அணைச்சே இந்த தாடி தான் அவ்வளவு பெரிய தாடி. என்ன அழுகுறாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்களா இதுதான் முதல் மனுஷன் கபர். முதல் மனுஷன் இதுல ஒரு மனிதர் தப்பிட்டானே எல்லாம் போச்சு. இதுல மாட்டிக்கொள்ள கூடாது. டேஞ்சர் அழுவாங்க. கபிரிஸ்தானுக்கு போனா மௌத்த பத்தி நினைவு வராதவனுக்கு வரணும். பயங்கரமான இடம். அந்த கபிரிஸ்தான்ல கூட இன்னைக்கு மக்கள் மேலாளர்களே அங்க போயிட்டு கூட மைய தனக்க போயிட்டு கூட துணியாவுடைய கிடையாது. கேச பத்தி, பெட்ரோலை பத்தி, ஜனாதிபதியை பத்தி, வாகன பத்தி, இவனை பத்தி நிறைய ஊர்ல காரணம் என்ன? உள்ளம் கந்தெஞ்ச நன்மசி ஆசைவாங்க. அதனால மேலாளர்களே அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பம் கடைசி கட்டம் தௌபா செய்யும். இந்த உள்ளத்துல உள்ள அதுக்க நீக்கணும்டா நாம தௌபா செய்யணும். அதிகமா கடைசி வந்து நாம இத்திகாவிக்கிறது கியாமல் லைல் தொழுவது இஸ்திக்பார் அதிகமாக செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அதிகமாக வீட்டுல வேலை செய்றீங்களா, பெரிய சூழ்நிலை அதிகமா ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் அடுத்த வருஷம் எனக்கு உங்களுக்கு கிடைக்குமா அல்லாஹ் தெரியும். நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் நீங்கள் பொன்னாதாக மிஸ் பண்ணிடுவோம். பெரிய நஷ்டம் வேணும். அது அசபசரப்பதுல்லா ஒரு ஜனாசா வருது. ஜனாசா பேசி கொண்டிருக்கிறது. போற நேரத்துல என்ன செஞ்சாங்க? பக்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, ஏ சகோதரரே, இந்த ஜனாசா உயிர் கொடுத்து எழுப்பாட என்ன சார் பாவம் செய்யணும்? என்ன சார் பாவம் செய்யணும்? ஜனாசா மௌத்தான ஜனாசா கேட்டாங்க பக்கத்துல. இந்த ஜனாசா உயிர் கொடுத்து எழுப்பாடப்பட்டா இந்த ஜனாசா என்ன சார் பாவம் செய்யுமா கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னாலே, ஏமாமே சத்தியமா இந்த ஜனாசா எந்த பாவத்தையும் மௌத்த கணக்கு ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு உணர்வு கொண்டு ஒரு உபதேசத்தை சொன்னாங்களா, என் மனிதர்களே, அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை
காலத்துல சரி, இதுக்கு கூட வல்லாத சந்தர்ப்பத்தை சரி, நாங்க பாவம் செய்யாம நாங்க இந்த பாவத்துக்கு தூபா செஞ்சுட்டு அல்லாவோட என்னென்ன வழிகளோ நெருங்கலுக்கு வழி அந்த வழியை செஞ்சு நான் நீங்கள் மூத்தா ரெண்டாவது பொருத்தத்தோட மூத்தாகுமா என்பதாக உணர்வு உபதேசத்திட்டார். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற வருஷம் எத்தனையோ பேர் ஊரில் இல்லை. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கடைசி ஒரு சந்தர்ப்பத்தை தான் பெரிய சந்தர்ப்பம் ரமஸான் கடைசி. அது மாஷா அல்லாஹ் அநேக 21 இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த சொன்ன லைலத்துல் கத்ருடைய இரவு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் இந்த சந்தர்ப்பத்தை இந்த கடைசி பத்தை நானும் நீங்களும் ஏற்ற கபருக்கும் ஏற்ற சக்கராத்தை வளர்க்குமாறு வரணும், பூத்தட்டோட வரணும், நாடு சுரிச்சமாறு போதாகணும், ஏற்ற உலகத்துடைய வாழ்க்கையும் சந்தோஷமைகளும் நான் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட போதாதுக்காக வேண்டி இந்த கடைசி இந்த சந்தர்ப்பத்தை கொண்டாடுறதாக இந்த ரமலானுடைய இந்த கடைசி பத்தை சிறப்பாக கழிச்சு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றுக் கொண்டுதான் அப்படின்னு சொன்னா இந்த ரமலான் கடைசி கட்டத்துல அல்லாஹ் இடத்துல போய் 2 பட்டோலை எடுத்துக்கொண்டு போகும். 2 பட்டோலை எடுத்துக்கொண்டு போய் அல்லா இடத்துல கொடுக்கும். ஒன்று என்ன தெரியுமா? இவர்கள் சீதேவிகள், இவர்கள் பாவிகள் யாரா, இந்த ரமலானை கொண்டு இவர்கள் அமல் செய்தவர்கள், இவர்கள் அமல் செய்யாதவர்கள் யாரா, 2 பட்டோலை அல்லா இடத்துல ரமலான் கொடுக்கும். ஏன்னா நாங்க இவர்கள் உள்ளத்தை யோசிச்சு சிந்திப்போம், இது எந்த பட்டோலையில நாங்க வருவோம் என்ற என்ன வல்ல எனக்கு சந்தர்ப்பங்களுக்கு தந்தீங்கிறான். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை முன்னாடி தூபா செஞ்சு அல்லாஹ்வுடைய கபூலை பெற்றுக் கொண்டதாகிவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அவனுடைய கபூலை பெற்றுக் கொண்டதாக